கிரேட் பீம் போடும்போது நிறைய பேர் இந்த தவறை தான் செய்கிறாங்க. அவங்களுடைய கிரேட் பீமுக்கு ஷட்டரிங் இல்லாமல் இந்த மாதிரியான பிரிக் ஒர்க் பண்ணிட்டு தான் காங்கிரீட் போடுறாங்க. இது சரியான்னு கேட்டால் இது முற்றிலும் தவறு. இது தவறுன்னு தெரிஞ்சாலும் இதை ஏன் எல்லாம் செய்கிறாங்கன்னா, காங்கிரீட்க்கு இது ஒரு அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன். அவங்க சொல்கிறது சரியான்னு கேட்டால் கண்டிப்பாக சரிதான். காங்கிரீட்க்கு இந்த பிரிக் ஒர்க் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷனாக தான் இருக்கும். உடனே எல்லாம் கமெண்ட்டில் கழுவுறதுக்கு வந்துடாதீங்க. இது முற்றிலும் தவறு தான். என்னடா நீ தான் இப்போ சரின்னு சொன்ன, இப்போ நீயே தப்புன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக அதுக்கான பதிலை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஷட்டரிங் இல்லாமல் இந்த மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணி காங்கிரீட் போடும்போது சரியாக காம்பாக்ஷன் ஆயிருக்காங்கிறது தெரியாது. ஈவன் நம்ம வைப்ரேட்டரை யூஸ் பண்ணாலுமே அது 100% காம்பாக்ஷன் ஆகிடுச்சாங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அந்த பிரிக் ஒர்க்கை பிரித்து தான் பார்க்கணும். பிரிக் ஒர்க்கை பிரித்து பார்க்குறது சாத்தியமே இல்லைல்ல. ஆனால் இதுவே ஷட்டரிங் அடித்து பண்ணும்போது அந்த ஷீட்டை பிரித்து அது கரெக்டாக காம்பாக்ஷன் ஆகலைன்னா அதுக்கான சொல்யூஷனையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பில்டிங்கை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட்டுமானத்தில் தவறு நடக்கிறது இயல்பு தான். நம்மக்கிட்ட ஒரு நாள் ஒரு ஒர்க்கை கொடுத்தாலே அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். 6 மாதம் ஒரு பில்டிங்கில் பண்ணும்போது 100% யாராலையுமே அக்யூரேட்டாக பண்ண முடியாது. சம் மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸை திருத்தக்கூடியதாக இருக்கணும். இதுவே நம்ம அந்த இடத்துல ஷீட் அடிச்சிருந்தோம்னா அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதுவே அந்த இடத்துல பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான சான்ஸே இல்லாமல் இருக்குது. இதில் நம்ம அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் கொடுத்து என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக வீடு கட்டுற நீங்கள் தான் திங்க் பண்ணணும். அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுக்குறோம்னா அந்த ப்ராப்ளத்தை அதில் சரி பண்ண முடியுமா முடியாதாங்கிறத திங்க் பண்ணிக்கிட்டு இனிமேல் உங்கள் வீட்டில் பீம் போடும்போது சைடு கட்டு வேலை பண்ணணுமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.